பரந்தலை பரந்தலை புறத்தில் தொக்கதானிடு வானர தானையும் துவன்றி ஒக்க ஆர்த்தன உருக்கின தெளித்தன உரிமின் மிக்க வான்படை விடுகணை மாமலை விளக்கி. போருக்கு கிளம்புற ஒவ்வொரு முறையும் நம்ம சினிமாக்கள்ல போர் போர் கூவிக்கொண்டு ஓடுற காட்சியை காட்டுறாங்க. இந்த காட்சியை கொண்டு வந்துருக்கலாம் பாருங்க. புக்கதால் பெரும்போர் படை பரந்தலை புறத்து பரந்தலை போர்க்களம் போர்க்களத்துக்கு வெளியில பெரும்போர் படையானது வந்து சேர்ந்தது. தொக்கதால் நெடுவானத்தானையும் தோன்றி நீண்டதாகிய வானர சைன்யமும் ஒன்றாக சேர்ந்து நெருங்கி ஒரு பக்கத்தில் திரண்டது. ஒக்க ஆர்த்தன உருக்கின தெளித்தன உரிமின் மிக்க வான்படை விடுகாம கணை மாமழை விளக்கி. ஒக்க ஆர்த்தன ரெண்டு சைன்யமும் ஒக்க ஆர்த்தன அல்லது நீங்க இந்த ஒக்க ஆர்த்தன உருக்கின தெளித்தன உரிமின் மிக்க வான்படை விடு கணை மாமழை விளக்கி. இப்ப இது வந்து வானர சைன்யத்துக்கு அப்படியே ஏற்கிறோம். ஒக்க ஆர்த்தன அரக்கர் கூட்டத்தை ஒக்க குரங்கு படையும் ஆர்த்தது. உருக்கின தெளித்தன அதட்டின உரிமையின் மிக்க வான்படை இடிகளை விடவும் ஆற்றல் வாய்ந்ததாகிய வான்படைகளை விடுகின்ற கனிமா மழையை விலக்கி அந்த அரக்கருடைய கனிமா மழையை விலக்கி குரங்கு கூட்டங்கள் ஆர்த்தன. குன்று கோடியும் கோடிமேல் கோடியும் குறித்த வென்றி வானர வீரர்கள் முகந்தோறும் வீச ஒன்றின் நால்வரும் ஐவரும் ராக்கதர் இருந்தார் ஒன்றை வீழ்ந்தன ஒரு கரி பாய்படி தோன்றேர். குன்று கோடியும் கோடிமேல் கோடியும் குறித்த வென்றி வானர வீரர் கோடி மலைகள் கோடி கோடி மலைகள் கையில தூக்கி கொண்ட அந்த வானர வீரர்கள் குறித்த வென்றி வானர வீரர்கள் முகந்தோறும் வீச ஒவ்வொரு இடத்திலும் வீச ஒன்றின் நால்வரும் ஐவரும் ராக்கதர் உள்ளது. ஒவ்வொரு மலையாலும் 4-5 ராட்சதர்கள் அரக்கம் ஒவ்வொருத்தருமே மலை. அந்த மலைய அரக்க மலைய 4-5 மலைய ஒரே நேரத்தில் சாய்க்கக்கூடியதாக பெரிய மலைகள் வந்து விழுந்தன. ஒன்றி விழுந்தன புருகரி வாய்பரி புலந்து இறந்து விழுந்தன. போருக்கு வந்ததாகிய யானை தாவக்கூடியதாகிய குதிரை உருண்டு வருவதாகிய தேர் எல்லாம் அழிந்தன. உருண்டு வருவதாகிய முகந்தோறும் இடம் மழுவும் சூதமும் வலயமும் நாட்டிலும் வாழும் எழுவும் ஈட்டியும் தோட்டியும் எழுமுனை தந்தும் அதுவும் ஏழோடு கணையமும் பகழியும் தாக்க உள்வினோடு பட்டு உருண்டன வானர குலந்தது. மழுவும் சூலமும் வலயமும் நாஞ்சிலும் வாழும் எழுவும் ஈட்டியும் தோட்டியும் எழுமுனை தண்டும் தழுவும் வேலோடு கணையமும். கணையம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. இல்ல ஆமா ஆக்சுவலி பான்கிரியாஸ் கணையம்ங்கற போர்க்கருவியோட ஷேப்ல இருக்கு. அந்த இருக்கும் இப்படி எல மாதிரி எப்படின்னு தெரியல. இப்படி ஒரு ஹாக்கி ஸ்டிக் மாதிரி ஒரு முனையில வந்து ஒரு இதோட இருக்கிற போர்க்கருவி வளைகரின்னு சொல்றாங்க. வளைகரி கரெக்ட். வளைகரி தான் கரெக்டான வார்த்தை. இப்படி வளைஞ்சிருக்கு முனையில இப்படி வளைஞ்சிருக்கு. ஹாக்கி ஸ்டிக்கே தான் எக்ஸாம்பிள். ஹாக்கி ஸ்டிக் வச்சு தானே சினிமாலாம் தவாக்கள்லாம் போய் அடிக்கிறாங்க எல்லாத்தையும். மழுங்கிறது கோடரி, சூலம் திரிசூலம், வலயம் சக்கரப்படைகள், நாஞ்சில் கலப்பை, வாழ் எழு தூண்மரம், ஈட்டி வேற வேல் வேற. முருகன் கையில இருக்கிறது வேல். அது உலோகத்தால் ஆனது. சிலம்பாட்ட மாதிரி அதை சுழற்றி போரிடலாம். ஈட்டி எட்டின வரைக்கும் வாயும் அப்படின்னா எரிவதற்கான ஈட்டி எரி ஈட்டின்னு சொல்றோமே வீசுவதற்கான லான்ச்
தோட்டி. தோட்டி அப்படின்னு சொன்னா இந்த அங்குசம் சொல்லியா, தோட்டிய சொல்லிய திருக்குறள். வரணும் தோட்டியால் வாழைந்தும் காப்பான் வரணும் வைத்திருக்கோ இருக்கு. எழுமனை தண்டும் கூர்மையான முகத்தை கூறிய முனையுடைய தண்டாய். கதையில பெரிய உருண்டை மேல புடியோட இருக்குது கதை. தண்டாயுதங்கிறது ஒரே ஷேப்பா இருக்கும், ரவுண்டா இருக்கும், ஹெக்ஸகனலா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஷேப்ஸ் இருக்கு. கணையும் பகழையும் தாக்க. இது கதாயுதமும் தண்டு வேறையா? தண்டாயுதமான கையில இருக்கிற நண்டு பாருங்க, இப்படிதான் இருக்கும். தண்டாயுதமான கையில இருக்கக்கூடிய தண்டம் இப்படிதான் நாட் கதை மாதிரி இருக்கு. கணையமும் கணைங்கிறது தொரட்டுக்கோல்னு சொல்லுவாங்க, குரூக் அந்த மாதிரி தொரட்டுக்கோல். பகழையும் தாக்க குழியோடு இது அத்தனை ஆயுதங்களும் வந்து வீசப்பட குழுவினோடு பட்டு உருண்டன வானரப்படும். இத்தனை ஆயுதங்களாலும் வானர குலமானது அழிய தொடங்கியது. முற்கரங்களும் முசலமும் முசுண்டியும் முதலையும் சக்கரங்களும் பிண்டி வாதத்தோடு தண்டும் கப்பணங்களும் மதையும் கவன் உமிழ் கல்லும் வெறுப்பு இனங்களை நுறுக்கின கவிகளை வீழ்த்த. முற்கரங்களும் முசலமும் முசுண்டியும் முளையும் சக்கரங்களும் பிண்டிவாதத்தோடு தண்டும் கப்பணங்களும் வளையமும் கவனுழி உமிழ் கல்லும் வெப்பினங்களை நொறுக்கின கவிகளை வீழ்த்த. இதனால்தான் நம்ம அதை பார்க்கணும்னு சொல்றேன். முற்கரம் மறுபடியும் எனக்கு அது மறந்து போச்சு. முத்கரா அப்படிங்கிறது. முசலம்னா உலக்கை. முசுண்டிங்கிறது அதுக்கு ஏதோ குறிச்சு வச்சேன்னு ஞாபகம் இருக்காங்க இல்லையா? முசுண்டி இது ஒரு ஆயுதம். முளை, சக்கரம், பிண்டிபாலத்துக்கு சொன்ன மறந்து போச்சு. தண்டும் கப்பணங்களும் வளையமும் இத்தனை ஆயுதம். கவன் உமிழ் கல்லும் உண்டிகளால் அழிக்கிற கல். வெப்பினங்களை நொறுக்கின கவிகளை வீழ்த்த. வானர சைன்யம் கையிலே வைத்திருப்பதாகிய மலைகளை எல்லாம் பொடியாக்கி குரங்கு கூட்டங்களை இந்த ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்தின. கதிர் அயில் படைக்கலம் வரன்முறை உரைக்கடாக அதில் பின்ன பெரும் கொன்றுகள் படப்பட அழிந்த உதிரம் உற்றவேர் ஆறுகள் திசை திசை ஓட எதிர் நடக்கிற குரக்கினம் அறக்கரம் கதிரையில் படைக்கலம் வரன்முறை கடார் ஒளி புரிந்திய கூர்மையான ஆயுதங்களை வரிசையாக அரக்கர்கள் வீச அதிர் பிண பெருங்குன்றுகள் படப்பட அதிர பிணக்குன்றுகள் வளர வளர அழிந்த உதிரம் உற்ற பேராறுகள் திசை திசை ஓட அந்த பிணக்குன்றுகளிலிருந்து கிளம்புவதாகிய ரத்த நதி எல்லாம் என்ன எல்லா திசையிலும் ஓட எதிர் நடக்கிற புறத்திலும் அரக்கிரமே தாண்டி அந்த எல்லா திசைகளும் ரத்த வெள்ளம் ஓட அதை கடந்து குரங்குகளாலும் போக முடியல, அரக்கர்களாலும் தாண்டி வர முடியும். இந்த ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு புது ஹைட்டுக்கு வருது. இதே வர்ணனை தான் ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு புது ஹைட் வருது. யாவர் அங்கிருக்கிறது வானரம் ஆயினர் எவரும் தேவரானது அவரோடும் விசும்பினை தெரிந்தார் நேர்வு காலத்தின் மிதிவரும் அரம்பையர் விரும்பி ஆவி ஒன்றில் தழுவினர் பிரிவு நோய் அகன்றார். யாவர் ஆந்திகள் வானரமாயினர். அங்க யாரெல்லாம் போர் புரிவதற்காக வானவர்களாக இருக்கிறார்களோ எவரும் தேவராக அவங்களாம் பழைய காலத்தில் முதல்ல ஒரிஜினலா தேவர்களாக இருந்தவர்கள் ஆகையினாலே அவர்களும் விசும்பிடைத்திருந்தார். நேரம் உயிர் விட்டு நேரம் போய் இந்த உயிர் போய் அந்த தேவர்களோட கலக்கிறது. மேவு காதலின் மெய்வரும் அரம்பையை விரும்பி ஆவி ஒன்றிட
தழுவின அங்க இருக்கக்கூடிய அவங்களோட பொன்னாடிகள் இருப்பாங்க மேல. இங்க கீழே போன உடனே பார்த்து ரொம்ப நாளாச்சே அவங்க தான் போய் இருக்க தழுவி கொண்டார்கள். திடீர் நோயாக கண்டார்கள். அதாவது இந்த பக்கத்துல இருந்து வான தேவர்களாகி அங்க போய் தழுவ பெறுகிறார்கள். அடுத்தது கலக்கும் மாயமும் மஞ்சமும் களவுமே கடனா இறக்கவே முதல் தருமத்தின் நெறியொன்றுமில்லா அறக்கரை பெரும் தேவர்கள் ஆக்கின அமரன் சரத்தின் பேரணி பவித்திரம் உடலென தகுமோ. கலக்கும் மாயமும் மஞ்சமும் களவுமே கடனா திருட்டுத்தனம் கலக்கும் கலக்கும் ஒளிந்து கொண்டு பதியும் கொண்டு மாயம் செய்வது வஞ்சகத்தையும் திருட்டுத்தனையும் களவுமே கடனா. அதுதான் அவங்களுக்கு தர்மம். அதுதான் தர்மம். அதர்மமே தர்மம் என்று கொள்ள கடனா. இறக்கமே முதல் தர்மத்தின் நெறி ஒன்றும் இல்லை. இறக்கம் முதலாகிய தர்மத்தின் வழியில எதையுமே பின்பற்றாதவர்களாகிய அறக்கரை பெருந்தேவர்களாக்கின அமலம் சரத்தின் ஏறி பவித்திரம் போல என தகும். இப்படிப்பட்ட அரக்கர்களையும் தேவர்களாக்கின இந்த சரம் என்றால் லக்ஷ்மணனுடைய சரம் என்றால் லக்ஷ்மணனுடைய சரத்தை விட பவித்திரமானது இருக்கிறது. என்ன இதெல்லாம் வீர சொர்க்கம். வீர சொர்க்கத்துக்கு இதுக்கு வேறுபாடு கிடையாது. எல்லாம் வீர சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்தகன் பெரும் படைக்கலம் மந்திரத் அமைந்தான் இந்து வெள்ளை சரக்கரம் யானையும் தேரும் வந்த வந்தன வானகம் இடம்பெறா வண்ணம் இந்தினான் கலம் இலக்குவன் முகந்தொரும் தெரிந்தான். அந்தகன் பெரும் படைக்கலம் மந்திரத்தை அமைத்தான். மந்திரத்தை அமைந்தான். இந்த வெள்ளையிற்கு அடக்கலும் யானையும் தேரும் வந்த வந்தன வானகம் இடம்பெறாவனும் சிந்தினன் ஜனம் இலக்குவன் முகந்தோறும் தெரிந்தான். காலனுடைய யமனுடைய பத்திரத்தை படைக்கலத்தை மந்திரத்தை அமைத்தான். மந்திரபூர்வமாக தன்னுடைய எல்லா படைகளிலும் அமைத்துக் கொண்டு லக்ஷ்மணன் அமைத்துக் கொண்டார். இந்த வெள்ளையிட்டு அரக்கர் சந்திரனை போன்ற வெண்மையான வளைந்து பற்களுடைய அரக்கர்களும் யானை தேர் வந்த அது வர 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 அஞ்சினர்கள் வானகுண்டவன் ஜெயிலில் இருக்கும் போராட்டம் நடத்துறாங்க. சிறையில் இருக்கும் போராட்டம் நடத்துற மாதிரி சொர்க்கம் நடத்தும் போராட்டம் நடக்கிறது. சிந்தின தரம் இலக்குவன் முகந்தோறும் திரிந்தான். எல்லா இடங்களிலும் இலக்குவன் திரிபுவன் ஆனான். இந்த முகம்னா இடம்னு பார்த்தோம் இல்லையா 2 பாட்டு முன்னாடி. அதுக்கு இந்த பாட்டு பார்க்கும்போதுதான் அவருடைய உரையில இலக்குவன் முனைமுகத்திலெல்லாம் தெரிந்தான் அப்படின்னு முனைமுகம் அழகா இருக்கு. வந்து போர்முகம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து முகத்துக்கு இடம்ங்கிறதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். அதை ஞாபகம் வச்சுட்டா அது வந்து மறக்காது. போர்முகம் வெற்றி முகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி அடையும் போது வெற்றி இலக்கை எட்டினாங்கிறது தான் அர்த்தம். வெற்றி முகம் வேண்டாம். எலெக்ஷன் ரிசல்ட் தான் சொல்லும்போது வெற்றி முகம் வேண்டாம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். போர்முகமும் வந்து போரை சந்திக்கிற இடம் அப்படி, போரை சந்திக்கிற கணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ முனைமுகம்னா ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. முனைமுகத்து மாற்றலார் சாய வினைமுகத்து வீரேதி மாண்டதாரு. என்ன குரல் ஞாபகம் வருது உள்ள இருந்தா சரி. இது அந்த அந்த ஒரு நதி வந்து கடல்ல போற இடம். அதுக்கு அந்த இடத்துக்கு முகத்துவாரம் அதுக்கும் இதுதான் காரணமா இருக்கும். துவாரம் வருது வாசல் வழி, முகத்துவாரம் போய் சேர்கிற இடம். அந்த 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 அர்த்தத்தோட நான் அதுக்கும் ஏதோ முகமோட இருக்கும் போல இருக்கு. அது சேர்ற இடம் அப்படின்னு அதனாலதான் அப்படி பேரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ முகத்துக்கு டோட்டலா வேற ஒரு பொருள் இருக்கு. கும்பகண்ணனான் விட்டது வைரவான் முன்பின் வெம்பு வெஞ்சுடர் வெறிப்பது தேவரை மேனால் தும்பையீந்தரை துறந்தது சொல்மணி தண்டன் ரெம்பர் ஞானத்து நடிப்பது மாறுதி எடுத்தான். விசிலடிக்க வேண்டிய இடம். முதல் தடவையா அனுமன் கையில கதை வருகிறது. எல்லா சித்திரங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அனுமனை கதையோட பார்க்கிறோம். கதை இல்லாத அனுமனை பார்க்கவே இல்லை. மருத்துவமலை படத்தை மருத்துவமலையை தூக்கி வரும்போது கதையோட தான் வராரு. அதுக்கு முன்னால அமைச்சிட்டான் கரெக்டா. அனுமன் கையில எங்கேருந்து கதை வந்தது? இதுவரையில அனுமனை கதையோட பார்க்கல. அந்த ஆயுதங்களோட எந்த வானரங்களும் இல்லை. இப்ப அனுமன் கையில கதை வருதுன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்தது. அவங்க கையில இருந்து பிடிங்கினான். அவங்க 2 பேர் வந்தாங்க. மகாபாரத் அவங்க 2 பேர் பிடிங்கினாரு. அப்படின்னு தூக்கி போட்டாரு. அது அப்படின்னு தூக்கி போட்டார். இப்ப எடுக்கிறார். கும்பகர்ணன் அவங்க இட்டது. கும்பகர்ணன் வந்து கையில கொண்ட கதை வைரவான் குன்றின் வெம்பு வெஞ்சடார் விரிப்பது. வைரத்தால் அமைந்த மலையை போல ஆகாய மலையில தன்னுடைய சுடரை விரிப்பது. தேவரை மேல் நாள் தும்பையின் தலை துறந்தது. தும்பையின் தலை துறந்தது. அவர் துரத்தி அடித்தது எது? இந்த கதை. தேவர்கள் போர் சமயத்துல தும்பை போர், அது அதிர புரிதல், அதிர போர் பின்னரும் நேராக சந்தித்து பண்றோம். அதிர போர் புரிதல் சொல்லுவாங்க. தும்பையின் தலை துறந்தது. சுடர்மணி தண்டு ஒன்று. தண்டு அப்படின்னு சொன்னா பொதுவான பேர். ஆயுத பொது இந்த கதாயுதத்தை எடுத்துக்கொண்டார். இன்பர் ஞானத்தை நடிப்பது. பூமியே அந்த பாரத்தினால வளைக்கக்கூடிய மாவட்டத்தை எடுத்தான். கும்பகர்ணன் கொண்டு வந்து போட்டதாகிய அந்த கதாயுதத்தை மாவட்டத்தை இப்போது கையில எடுத்துக்கொண்டார். நான் வந்து ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சித்திரத்திலையும் கும்பகர்ணனோட கதாயத்தை சேர்த்து இது வந்து வால்மீகி இருக்குதாக்கா? இது இருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி நான் பார்த்த ஞாபகம் இல்லை. இது என்னோட படைப்புன்னு என்னுடைய அனுமானம். இது படிங்க. பொதுவா கடைசியில் கொடுப்பாரு. அதுல இருக்காங்க. இவர் கடைசியில் கொடுப்பாரு. இல்ல இப்போ வால்மீகில வந்து கதை எடுக்கணும்னா இல்லையா? கதை இருக்கு. அது பொதுவாகவே எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சவுத் இந்தியன்ல மட்டும்தான் சித்திரங்களை மட்டும்தான் நீங்க ஒரு கதையோட பார்க்க முடியும். ஆல் ஓவர் இந்தியா விஷயம் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு கதையோட தான் இருக்கு. ஏதோ ஒரு பொதுவான ஒரு பிம்பம் இருக்குது. காற்றென்று கனலென்று என இமையோருடைய காணா ஏற்றங்கொடு விசையோடைய வழியிடைய இயல்பால் சீற்றந்தனி உருவாயிடை தேராததுமானா கூற்றங்கொடு முனைவந்தன கொன்றானைகள் என்றான். அவருடைய பழைய எழுசீர் விருத்த சந்தத்துக்கு வந்தாச்சு. காற்றென்று கனல் என்ற இமையோருடைய காண 4 எழுசீருங்க 4. காற்றென்று கனல் என்று இமையோருடைய காண வேற்றங்கடு விசையோ ஏற்றங்கள். அது வேற்றம் புணர்ச்சிகள். வேற்றங்கள் விசையோடு கொலை நீடிய இயல்பால் சீற்றந்தனி உருவாய் இடை ஏறாதொரு மாறாய் கூற்றம் கொடு முனைவந்தன் ஒன்றான் கல்லின்றான். இது காற்றில்லை கனல் இல்லை என்று இமையோ இடைகாண இமையார்களால் தேவர்களால் வித்தியாசப்படுத்தி இது காற்றா கனலா என்று வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாத ஏற்றம் கடுவிசையோடு உயர் கொலை நீடிய இயல்பா மிகுந்த வேகத்தோடு கொலைத்துடிலை பெரிய அளவில் கொலை நீடிய பெரிய அளவில் கொலைத்துடை செய்யக்கூடிய இயல்பாக சீற்றம் தனி உருவாய் சித்தத்தையே வடிவாக கொண்டு இடை தேராதது மாறாய் பிரித்து பார்க்க முடியாதபடி கூற்றம் கொடு முனை வந்த யமனே போர் முனைக்கு இந்த கதாயுதை தூக்கி வந்ததை போல வந்தன கொன்றான் இகழ் நின்றான். போர்ல இந்திரவனாகிய கொன்று குவித்தான். வெங்கண் மலைமேல் வெறி வரிமேல் தேர்மேல் சங்கந்தரு படை வீரர்கள் உடல்மேல் அவர் தலைமேல் எங்கும் உடன் ஒருவன் என 2 நான்மறை தெரிக்கும் செங்கண்டவன் இவனே என தெரிந்தான்.
வெங்கண் மலை மேல் விரை பரிமேல் விடு தேர் மேல் சங்கந்தரு படை வீரர்கள் உடனே அவர் தலைமேல் எங்கும் குழல் ஒருவன் என இருநாள் மறை தெரிக்கும் செங்கண்ணவன் இவனே என திரிந்தான் கலை தெரிந்தான் சர்வராத்திர கடலாகிய கலை தெரிந்தான் பல கலைகளையும் கற்றுணர்ந்தவனாகிய சாத்திரங்களை எறிந்தவனாகிய கலை தெரிந்தான் வெங்கண் மலைமே கொடிய கண்களை உடையதாகிய மரவரையாகிய யானை மேல வரிமேல் ஓடுகின்ற குதிரை மேல விடு தேர் மேல் செலுத்தப்படுகின்ற தேர்கள் மேல சங்கந்தர் படை வீரர்கள் உடல் சங்கம் என்பது இல்ல குழு. உங்க சங்க காலம் தான் சங்க காலம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சங்கம் குழுவாக அமைந்தது அப்படிங்கிற பொருளை எப்ப நிச்சயமா கம காலத்துல வந்தாச்சு. சங்க காலத்துல இல்ல. சங்க காலங்கிற வார்த்தை சங்க காலத்துல சங்கம்ங்கிற வார்த்தை இல்ல. சங்க காலத்துல சங்கமம் அதான் சங்க பாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சங்க பாட்டுல சங்கமே இல்ல. இதுக்கு சங்க பாட்டுல சங்க பாட்டுல சங்கமே இல்ல. சங்கம் படை வீரர்கள் உடனே குழுவி இருக்கக்கூடிய படை வீரர்கள் உடனே அவர் தலைமை உடம்புல தலையில எல்லா இடத்துலயும் அடி விழுது. எப்படின்னா எங்கும் உலகம் ஒருவன் பிரசன்ட் எங்கும் உலர் எல்லா இடத்திலும் இருப்பவன் இவனே என்று நான் வரை தெரியும். வேதங்கள் சொல்வதாகிய இருநான்மறை அதான் இதை எதிர்த்து இருநான்மறை அப்படின்னு இங்க ஒரு பாடம் இருக்கு. இருநிலம்னா என்னங்க? என்னன்னா அவரு 2 into 4 8ன்னு ஒரு 4 மறை நமக்கு செலவு மறைச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. மறைங்கிற பேரு கேட்ப மறைச்சிட்டாங்களோ அப்படின்னு பெருமை பொருத்தியதாகிய இல்ல அது பாடம் இங்க என்ன மாதிரி இருக்குன்னா எதிர்த்து இருநான்மறை அப்படின்னு, அதாவது அவர்களை எதிர்த்து திரிந்தான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. என்னங்கிறது இன்னும் பொருத்தமா இருக்கு. ஆனா எதிர்த்துக்கும் அர்த்தம் இருக்கு. இரு நான்கள் தெரியும். வேதங்கள் எல்லாம் சொல்வதாகிய திருமால் இவனே எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவனாகிய திருமால் இவனே என்று சொல்லும்படியாக தெரிந்தான் கலை தெரிந்தான் அதுவும் தெரிந்தான். கிடந்தாரையும் கிடைத்தாரையும் கிழித்தான் கனல் வெடித்தான் கலந்தான் ஒரு குழம்பாம் வகை அரைத்தான் ஒரு கரைத்தான் வளர்ந்தான் நிலை உணர்ந்தார் உலக ஒரு மூன்றையும் வளர்த்தால் அளந்தான் முனம் இவனே என இமையோர்களும் அயர்த்தார். இதெல்லாம் தொகுத்து வந்து ஒரு அனுமன் துதியை வந்து உண்டாக்கணும். இந்த பாட்டுலாம் எவ்வளவு இதுவா இருக்கு. நேரடியா வந்து அனுமனை தெய்வம்னு பாடுறாரு. இது செங்கண்ணவன் போட மாட்டேது. செங்கண்ணவன் சிறந்த கண்களை கொண்டு ஆக்சுவலி ருத்ரமூர்த்தி நல்லா எடுத்துக்கிட்டா சொல்லலாம். ஆனா நான்மறை தரிக்கும் செங்கன் அப்படிங்கும் போது வந்து கண்டிப்பா திருமாலத்தான் இவர் சொல்லிருக்கணும். கிளர்ந்தாரையும் கிடைத்தாரையும் பிடித்தான் கனல் பிடித்தான். ஓருக்கு கிளர்ந்து எழுந்தவர்கள் கை கை காட்டான். கிளர்ந்தாரையும் கிடைத்தாரையும் கிழித்தான், பொழந்து போட்டான், கனல் பிடித்தான். கலந்தான் ஒரு குழம்பாம் வகை அரைத்தான் ஒரு கரைத்தான். களவே குழம்பாகும்படியாக அவங்களெல்லாம் வச்சு அரைச்சு அரைக்கிறது அவருக்கு எப்ப அரைத்தான் உரு கரைத்தான்ங்கிறது வந்து அரைச்சு அவங்களுடைய உடல் உரு தெரியாதபடி கரைத்தான்ங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சுந்தரகாண்டத்துல வந்து தன்னுடைய உருவை ரொம்ப சின்னதாக்கி கொண்டு அந்த இதுல போய் வந்து அதை வந்து அனுமனுக்கு பொருத்தி உருவை கரைத்தவனாகிய அனுமான் அரைத்தான் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு சொல்றேன், ஒரு கலந்தான் ஒரு குழம்பாம் வகை. உருளைக்கிழங்கு குழம்பு பண்ணீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு கரைஞ்சி போயிடும். ஆமா, அது வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா இன்னும் கரைஞ்சி போயிடும். அப்படி கலந்தால் ஒரு குழம்பாம் வகை அரைத்தான் ஒரு கரைத்தான். வளர்ந்தான் நிலை வளர்ந்தான். அவருடைய வேறு பொண்ணு அரக்க குழம்பு ராட்சச குழம்பு. வளர்ந்தான் நிலை வளர்ந்தான்.
அப்படி பேருரு எடுத்தவனாகிய அனுமனுடைய நிலையை உணர்ந்தவர்கள் உலகு ஒரு மூன்றையும் பலத்தால் அளந்தாலும் இவனே என்று இமையவர்கள். தேவர்கள் அவன் பேருரு எடுப்பதை பார்த்து, ஓ திருவிக்கிரமாக வந்து உலகத்தை அளந்தவன் இவன் தானோ என்று தேவர்கள் ஐயுற்றார்கள். மத்தக்கரை நெடுமத்தகம் வகிப்பட்டுக மண்மேல் முத்திற்பொலி முழுமேனிய முகில்விண்டொடு மெய்யான் ஒத்தக்கடை உகமுற்றுடி உருகால்புற உடுமி தொத்தப்பொலி கனகக்கிரி வெய் சுற்றிய தொத்தான். மத்தக்கிரி நெடுமத்தகம் வகிப்பட்டு மணிமேல் முத்தின் பொலி முழுமேனியன் முகில் வெண்டொடு மெய்யான் ஒத்தக்கடை யுகமுற்றுடி உருகால்புற உடுமியின் தொத்தப்பொலி கனகக்கிரி வெய் சுற்றிய தொத்தான். என்ன பண்றாரு, கையில இருந்தா புதுசு புதுசா துப்பாக்கிய கையில பிடிக்கிறவனுக்கு ட்ரிகர் அழுத்துனே இருக்க தோணும். அந்த மாதிரி மத்தக்கரை நெடுமத்தகம் ஒருபட வகைப்பட்டு மணிமேல் மணிமேலா மண்மேல இருக்கு. மண்மேல எடுத்துக்கலாம், ரெண்டு எடுத்துக்கலாம். என்ன பண்றாரு, அடிச்சு ஓங்கி சுழட்டி அடிக்கிறது ஒவ்வொன்றும் யானையோட மத்தகத்து மேல போய் விழுந்து அடி அந்த மத்தகம் விழுந்து அந்த முத்தெல்லாம் தெரிக்கிறது. யானையோட மத்தகத்துல இருக்கக்கூடிய முத்தானது தெரிக்கிறது. அந்த முத்தெல்லாம் யானைய தந்தத்துல முத்து, அதுக்கு வெளியில முத்து இருக்குல்ல, மேல படாத்துல மோபடாத்துல முத்து இருக்கு, அந்த முத்து அதை எடுத்துக்கலாம். மணியின் மேல் அந்த மணி மேல் முத்து அப்படிங்கிறது அதுதான். முத்தின் பொறிமுழுவே அது அத்தனை முத்துக்கள் தெரிஞ்ச உடம்புல வந்து விழுது. அதுவும் முடி இழந்த உடல் அது அப்படியே ஓட்டிக்கிறது. முகில் வெண்டுடன் மெய்யா மேகத்தை தொடுவதாக உடலை உடையவன் ஒத்தக்கடை யுகம் உற்றுழி ஒரு கால் பற யுக முடிவுல காற்று வீசுவதை போல முகில் விண்தோடு மெய்யான் இல்ல, அது முகில் விண்டோடுன்னு அந்த விண்டுங்கிற அர்த்தம் நம்ம பேசுங்க. அதே முகில் விண்தோடு மெய்யான் ஒத்தக்கடை யுகம் உற்றுழி. கடை யுகத்துல காற்று வீசவும் உடுமீன் தொட்ட ஆகாயத்துல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழ அந்த அந்த அப்படி உதிர்ந்து விழக்கூடியதாகிய நட்சத்திரங்கள் சுற்றி வருவதாகிய சூரிய சந்திரர்கள் கனகக்கிரி வெயில் சுற்றிய தொத்தான். நட்சத்திரங்கள் தொத்த சூரிய சந்திரர்கள் சுற்றி வருவதாக விளங்கக்கூடிய மேருமலையை ஒத்து நின்றார். இது வந்து அனுமன் வந்து அந்த மேருமலைக்கும் அந்த முத்துகள் எல்லாம் மேல இருந்து கீழே விழுந்த அந்த விண்மீன்களுக்கும் சுத்தி இருக்கிற போர்க்களம் வந்து யுகாந்த கால இருக்கும். அவன் கையில சுத்திட்டு இருக்கிற அந்த தண்டாயம் தான் சூரியன். சுத்தி அப்படி அதையும் சேர்த்து ஓமையா பார்த்தா இன்னும் அந்த கடைசி வரையில பாருங்க, தொத்த அந்த தொற்றாக்கு வந்து கொச்சை சொல்ல பயன்படுத்தி இருக்காரு. கொச்சை சொல்லு தாராளமா அவன் கொஞ்சம் கூட கிடையாது. பாரதிய வந்து இந்த கொச்சி சொல்ல பயன்படுத்திருக்கான்னு எத்தனையோ சொல்லுவாங்க. அது அத்தனை கம்மனுக்கு மூலம் இருக்கு. தொத்தப்புலி கனகக்கிரி அழகா இருக்கு. தொத்தப்புலி விண்மீன் உடுமீன் தொத்தப்புலி கனகக்கிரி. உடுமீன் உடுனா நட்சத்திரம் மீனா நட்சத்திரம். ஏன்னா இன்னும் இல்ல இன்னொரு மீன் இருக்குல்ல, கடல் மீன். உடுமீன்னா நட்சத்திரத்தை அப்சல்யூட்டா விண்மீன் இது பண்றாங்க. இடித்தான் நிலம் விசும்போடு என விண்டான் அடி எழுந்தான் பொடித்தான் கடல் வெறுஞ்சேனையை பொலந்தண்டு தன் வளர்த்தால் பிடித்தான் மத கரித்தேர் பறி பிழம்பான் அவை குழம்பா அடித்தான் உயிர் குடித்தான் நெடுத்தாத்தான் பகை தீர்த்தான். இடித்தான் நிலம் விசும்போடு என இட்டான் அடி எழுந்தான் பொடித்தான் கடல் பெருஞ்சேனையை பொலந்தண்டு தன் வளர்த்தால் பிடித்தான் மத கரித்தேர் பறி பிழம்பான் அவை குழம்பா அடித்தான் உயிர் குடித்தான் தாத்தான் பகை தீர்த்தான். அடித்தான் உயிர் குடித்தான் தாத்தான் பகை தீர்த்தான். இடித்தான் நிலம் விசும்போடு என இட்டான் அடி எழுந்தான். இடித்தான் நிலத்தை ஆகாயத்தோடு இடித்தான்.
பூமியும் ஆகாயத்தையும் ஒன்று போல இடிப்பவனாக எழுந்து இட்டான் அடி விழுந்தான். அப்படி அடி விட்டு நிமிர்ந்து எழுந்து பொடித்தான் கடற்பெருஞ்சேனை பொடித்தான் புலந்தண்டுதல் வளர்த்தான். கதாயுதத்தின் வலிமையினால இந்த கடற்பெருஞ்சேனை பிடித்தான். மதகரி தேர் யானை இதெல்லாத்தையும் பரி எல்லாத்தையும் எடுத்து குழம்பா அடித்தான். அத்தனை பிழம்பானவை ஒளி பொருந்தியவையாகிய அவை வடிவுள்ள அவை ஒளி பொருந்தியதாகிய அந்த பெரிய யானை குதிரை தேர் வேட்டையெல்லாம் எடுத்து வடிவற்ற வடிவம் அற்று போகும்படி குழம்பா அடித்தான். உயிர் குடித்தான், எடுத்தார்த்தான், பகை தீர்த்தான். 100,000 மதமாகரி ஒரு நாழிகை நுகர்போது 6,000 நெடும் கடுஞ்சோரியின் அழறாம் வகை அரைப்பான். 7,000 எனலாய் எழுதி வயவீரதை இடறி தேராதொரு கொலைமேவிய திசையானையில் தெரிந்தான். 100,000 மதமாகரி ஒரு நாழிகை நுகர்போ தாராய் நெடுங்கடுஞ்சோரியின் அழறாம் வகை அரைப்பான். 7,000 எனலாம் எழு வயவீரரை இடறி தேராதொரு கொலைமேவிய திசையானையில் தெரிந்தான். 100,000 மதமாகரி லட்சம் யானைகள் ஒரு நாழிகை நுவல் போது ஆராய் நெடுங்கடுஞ்சோரியின் அழறாம் வகை. 100,000 மதமாகரின்னா எத்தனை பரணி பாடுறது? 1000 யானை கொண்டா பரணி பாடணும் வாங்க. 100 பரணி பாடணும். ஒரு போருக்கு லட்ச யானைய ஒரு நாழிகை போடுங்க அடிச்சு தொகைச்சு அங்க ரத்தம் ஆறு ஓடுகிறது. அப்ப லட்ச யானையோட ரத்தம் ஒண்ணு அது வெள்ளம் தானே, கடல் தான். அது கடுஞ்சோரியை அலறாம் வகை. அந்த சேற்று குழம்பு அலறு சேருன்னு ஒரு பொருள், நரகம் ஒரு பொருள். ஊழியர்கள் ஆடும் மலர் திருக்குறள். ஊழியர்கள் ஆடும் மலர் அண்ணாத்தல் செய்யாத அழகு. அது இருக்கு. அண்ணாத்தல் செய்யாத உண்ணாமை உள்ளது உயிர்களை ஊனம்னு அண்ணாத்தல் செய்யாத அழகு. அண்ணாத்தல் செய்யாத அழகு. நரகம் கூட உயிரத்தான் விழுங்கும், பணத்தை விழுங்க. வாய் பணத்தை விழுங்குறது. அழகாம் வகை அரைப்பான், சேராகும் படி அரைக்கிறான். 7,000 எனலாம் வய வீரரை இடறி இந்த போர் வீரர்கள் 7,000 சிங்கேறு அல்லது விடையேறு என எழுந்த வீரர்கள் இடறி கொன்று தேராது ஒரு கொலைமேவிய திசையானை என்றிருந்தான். யானை இல்லை, திசையானை. அந்த திசையானை தேராது ஒரு கொலைமேவி வர்ஜியம் என்று வர்ஜியம் சொல்றது. அதாவது வகைபாடு இன்றி வகைதொகை இன்றி அது அப்படி தேராது ஒரு இது அது கணக்கு கிடையாது. கையில கிடைச்சதெல்லாம் சொல்றது. தேராது ஒரு கொலைமேவிய திசையானையும் தெரிந்தான். இவர் திசையானைங்கிறதுனால தேராதுக்கு மதமயக்கம் குறையாமல் அர்த்தம் எடுத்துக்கிறார். அதுவும் பொருத்தமா இருக்கு. தேரேறினர் பரியேறினர் விடையேறினர் சினவென் காரேறினர் மழையேறினர் கலையேறினர் பலவெம் போரேறினர் புகழேறினர் புகுந்தார்புடை வளைந்தார் நேரேறினர் விசும்பேரிட நெறித்தான் கதை திரித்தான். தேரேறினர் பரியேறினர் விடையேறினர் ஏறினருக்கு மூணாவது ஏறினருக்கு பொருள் மாறும். விடையேறு போன்றவர்கள் விடையேறினர் தேரேறினர் தேரிலே ஏறினார்கள். பரியேறினர் குதிரையிலே ஏறினார்கள். விடையேறினர் விடையில ஏறுவார்கள். விடை
8 போன்றவர்கள். சினவெங்காரேறினர், யானை மேலே ஏறினர். மழை ஏறினர், மேகத்தை ஒத்த யானைகள் தான் ஏறினார்கள். கலையேறினர், போர்க்கலையே வல்லவர்கள். பல வெண்போரேறினர், பல போர்களிலே வென்று வந்தவர்கள். இது மழை ஏறினர் மழை போன்ற வேகம் போன்ற யானை மீதி சிவலிங்காரம் அதுதான் மழை. ரெண்டாவது வெகுளி மிக்க கொடிய மேகத்தை ஒத்த அது கொண்டு அப்படி சேர்க்கலாம். காரேன கார் மழை, காரேன மழை. அம்பு புகுந்தார் படை வளை, போரேன புகழேன புகுந்தார் படை வளைந்தார். அப்படி புடை சுற்றி கொண்டவர்களாக அரக்கர்களை நேரே இருந்தது விசும்பு ஏறிட நெறித்தான் கதை தெரித்தான். அவங்க நேர இதுல வந்து நின்றவங்க விசும்பே சொர்க்கத்தை அடையும்படி நெறித்தான் கதை தெரித்தான். கதாயுதத்தாலே போர். அறிவுதமன் நீதன் நங்கதன் முகதன் சாம்பன் பருவதிவனசன் என்று இப்படை தலை வீரர் யாரும் ஒரு சினம் திருகி வென்றி போர்கள் மருங்கிய புக்கார் ஒருவர் காணார் உயர்படை கருதினும். சொன்ன மாதிரி ஒரு சினம் திருகி வெற்றி போர்க்களம் மருங்கி புக்கார் ஒருவர் காணார் உயர்படை கடலின் உள்ள. இப்போ வந்து கேமரா உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் வெளில இருந்து காட்டிட்டு இருந்தது, இப்ப உள்ள சுத்தி அப்படியே போர்கள் நிற்கிற காட்சி அப்படியே பார்க்க முடியுது இந்த பாட்டுல. அறிவுலவன் நீரன் அந்தரன் குமுதன் சாம்பன் பருவலி பனசன் என்று இப்படைத்தலை வீரர் யாரும் ஒரு சினம் திருகி வென்றி போர்க்கள மருங்கில் புக்கார் ஒருவர் காணார் உயர்படை கடலின் உள்ளார். அறிவுலவன் சுக்ரீவன், நீரன், அந்தரன், குமுதன், சாம்பன், பருவலி பனசன் இவர்கள் எல்லாம் படைத்தள வீரர் யாரும் ஒரு சினம் திருகி போருக்கான போர்ல கோபம் பொங்கி வென்றி போர்க்கள மருங்கில் புக்கார். போர்க்களத்தின் கண்ணை புகுந்தார்கள். ஒருவர் காணார். ஒருத்தன் இங்க சில்குவார்ல இருக்கான்னா இன்னொருத்தர் ராஜாரி நாடுகள் தான். அது எங்கெங்கயோ இருக்கு. இன்னொருத்தர் மைசூர்ல வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒருவர் காணார். ஒருத்தர் பார்க்க முடியாதபடி உயர் கடலின் உள்ள கடலுக்குள்ள கலந்திருக்கிறார்கள். இந்த போர்வில் நகைப்படை கொள்ளும் நரசிங்கம் நடந்தது என்ற மிகும் படை கடலுக்கு மாறுதி வீர வாழ்க்கை அகம்பனை கிடைத்தான் கண்டால் அரக்கரை அரைக்கும் கையான். தொகும்படை அரக்கர் வெள்ளம் துறைதனும் அள்ளி தூவி நகம் படையாக கொல்லும் நரசிங்கம் நடந்தது என்ன மிகும் கவனமா திருமண ஓமை சொல்லுவதெல்லாம் மாறுதிக்கிறாங்க, மத்தவங்களுக்கு சொல்றது. நான் சுக்ரீவனை சொல்லிட்டு இருந்தாரு, ஒருவேளை வந்து நரசிங்கத்தை சுக்ரீவனுக்கு சொல்லிட்டாரோன்னு ஒரு நிமிஷம் பார்த்தா மாறுதிப்பட்டது. அது ஒரு ஹனுமான் வர்ஷிப்புங்கிறது உருவாகி கொண்டிருந்த காலமா இல்ல கம்பெனி ஏற்படுத்தினா தெரியல. நகம் படையாக கொல்லும் நரசிங்கம் நடந்தது. படையரக்கர் வெள்ளம் துறை தோறும் அள்ளி தூவி பக்கம் பக்கமாக அள்ளி வீசி நகம் படையாக கொல்லும் நரசிங்கம் நடந்தது. நகத்தையே ஆயுதமாக கொண்டு கொல்வதாக நரசிங்கம் நடந்து வந்த மாதிரி மிகும் படைக்கடல் செல்லும் மாறு படை சேனா சந்தர்ப்பத்தோட செல்பவனாகிய மாறுதி வீர வாழ்க்கை அகம்பனை கிடைத்தான். வெற்றியே வாழ்க்கையாக கொண்டு வாழ்பவனாகிய அகம்பனுக்கு எதிரே வந்தான். தண்டால் அரக்கரை அரைக்கும் கையால் தண்டால் இருக்காது அரக்கரை அரைக்கும் கையாளாகிய மாருதி அகம்பனை பார்த்தான். கிடைத்தான்னா நெருங்கினாங்க. கிடை அந்த ஆட்டு கிடைன்னு சொல்லுவாங்க. அந்த கிடைங்க அது வந்து கிடைக்கிறது அது வந்து மந்தை, அது ஒரு அதான் நெருக்கம், ஒன்னா சேர்த்து கட்டி வைக்கிறது அந்த கிடை.
மலை பெருங்கழுதை 502 இரட்டியான் மனத்தின் செல்லும் ததைத்தனன் தேரன் விருதன் தாருகன் என்னும் தன்மை கொலைத்தொழில் அருணன் பின்னை இராக்கத வேடம் கொண்டான் சிதைத்தொழில் குமரன் கொதினால் செருவில் தீர்ந்தான். மலைப்பெரும் கழுதை 502 ஒருவேறு கழுதைகள் 502 1000 ஒருவேறு கழுதைகளாலே இழுக்கப்படுகின்ற தேரை உடையவன் இவன். மனத்தின் செல்லும் விட இது எப்படி பெஸ்ட் இல்ல, பெருசு இல்லை. இவனுடைய சில பேய் தேர், சில பேய்களால் எடுக்கப்படுகிறது, சில சிங்கத்தால் எடுக்கப்படுகிறது. இது கழுதை அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருமை மிக்கதா இருக்கு. கழுதையா இருக்கிறது வந்து கொஞ்சம் தெரியலாம். இப்ப கழுதை ஆனா பாரம் சுமக்கிறதுக்கு அதுதான் குதிரையோட கழுதையோட பாரம். கழுத மாதிரி தான், குதிரை மாதிரி பாரம் சுமக்கிறான்னு சொன்னோம், கழுத மாதிரி வேலை செய்யறாங்க. கழுதைக்கு தான் அதனுடைய இது ஜாஸ்தி, பாரம் சுமக்கிறது அதிகம். ஏன்னா ஹார்ட் பவர் தான், நோ டாங்கி பவர். மனத்தின் செல்லும் தலைத்தனம் தேரன், மனோவேகத்தில் செல்லக்கூடிய தேரை உடையவன் மில்லன். தாருகன் என்னும் தன்மை உண்மை தரல. தாருகன் என்னும் தன்மை கொலை தொழில் அவனன் பின்னை ராக்கத வேடப்பட்டான் சிறைத்தொழில் குமரன் கொல்ல தொல்லைநாள் செருவில் தீர்ந்தான். நிறைய கதைகள் இதெல்லாம் கம்பராமாயணம் அந்த பிரிவினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாலகாண்டத்துல விஸ்வாமித்திரர் வந்து சுப்பிரமணியர் பிறந்த கதையெல்லாம் சொல்றாரு. இந்த கதையில சுப்பிரமணியர் எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, அதனால பாலகாண்டம் இடைச்சிருக்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டி கட்டுறவங்க உண்டு. அது என்ன போட்டு நான் சொல்ல மாட்டேன், வாய் சொல்ல மாட்டேன். அது ஒரு போட்டி இருக்கு, அதாவது நல்ல சம்பிரதாயமான போட்டி. அது சொல்றேன், அவங்களுக்கு சுப்பிரமணியர் கதை வர்றதுனால பாலகாண்டம் போச்சு. கம்பராமாயணத்துக்கு உள்ள இங்க ஒரு சுப்பிரமணியர் கதை வருது. தாரகாசுரன் ராமாயணத்துக்கு முந்தினது இந்த கதை புராணம். தாருகன் என்னும் தன்மை தமிழ்ல இருக்கிற சொல்ல தயவு செஞ்சு ஸ்கந்த புராணம். இந்த தன்மை கொலைத்தொழில் அவனன் தாருகாசுரனாக வந்தவன் பின்னை ராக்கத வேடம் வந்தவன் சிறை தொழில் குமரன் கொல்ல முருகனாலே கொல்லப்பட்டு தொல்லைநாள் செருவில் தீர்ந்தான். பண்ட காலத்துல போரிலே கொல்லப்பட்டவனாகிய இந்த தாருகாசுரன் இந்த பிறவியில அகம்பனா பிறந்திருக்கான், தீர்ந்தான். இருந்தான் ராக்கத வேடம் முருகன் வந்து செட்டி போல சிறை தொழில் சாதனனும் மற்றை பகை அடும் திகிரி பற்றும் ஏக சாதனனும் 3 புறம் பண்டு எரித்தோனும் போக தாம் ஒருவர் மற்ற குரங்கொடு புற கற்றாரே ஆக ஊற்று ஆகிய 9 இதனின் நேற்று ஆகும் என்றான். பாக சாதனம் மற்ற பகை அடும் திகிரி பற்றும் ஏக சாதனம் 3 புறமும் பண்டெறிந்து போக தாம் ஒருவர் மற்ற குரங்கோடு புற கற்றாரே ஆக ஊற்று ஆவி 9 இதனின் மேற்கு ஆகும் என்றான். அவன் வரான், அகம்பன் வரும்போதே சொல்லிக் கொண்டு வரான். பாக சாதனம், பாகன் என்ற அரக்கனை கொண்ட சாதனத்தை உடையவனாகிய இந்திரன். சாதனன் அப்படின்னு சொன்னா சாதனத்தை உடையவன், எக்யூப்மெண்ட் உள்ளவன், இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட் உள்ளவன். பாக சாதனன்றது சமையல் சாதன உடையவன் இல்ல, அது வாதம் தான். நலபாகம் பாக சாதனம் மற்ற
அவனுக்கு கடைசியா சமைக்கிறேன். அது சரி. இல்ல அடுத்தொழில் அப்படின்னு சொன்னாலே வெட்டுறதும் சமைக்கிறதும் ஒண்ணுதான். அது அப்படின்னு சொல்லி அடுப்பு அடுமனை. மற்றை பகையிடும் திகிரி மட்டும் ஏக சாதனம். சக்கராயுதத்தை தன்னுடைய சாதனமாக கொண்டு ஏக சாதனமாக கொண்டவனாக திருமால் 3 புறமும் கண்டு எரித்து விடுவதும் போக அவங்களாம் இருக்கட்டும், இந்திரனாகட்டும் திருமாலாகட்டும் அல்லது அது மகாதேவனே ஆகட்டும், தாம் ஒருவர் மற்ற குரங்கோடு புறக்கட்டாரே அவங்க எல்லாம் சண்டை போடுறதுக்கு இந்த குரங்கோட சேர்த்து கத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரங்கிட்ட கத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம். கூற்று ஆவி உண்பது இதனின் மேற்றாகும். போர்க்காலத்து போர் செய்வது உயிரை கவர்தல் தன்மை குரங்கனுடைய தன்மையாகும் என்று அகம்பர் நாடி அடிக்கிறான்டா. கூற்றின் ஆவி அப்படின்னா கூற்றின் ஆவி, அதாவது எவனோட ஆவி என்பது இதற்கு கூற்றை கொண்டு ஆவி உண்டு. கூற்றின் கூற்றை போல யான் தடை